பீஃப் ரோஸ்ட்டு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 6 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கின பிறகு 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகா, 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ண 1/2 கிலோ பீஃப் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே சுருள சுருள வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு நம்ம முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. நான் விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேன். சூப்பராக பீஃப் சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சூடான சாதத்துக்கு மட்டுமில்லை, தோசை, இட்லி, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இதனுடைய ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.